Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா நம்மளோட வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். நம்ம வீட்ல இருக்க எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது. என்னென்ன டிப்ஸ்ங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூண்டு வாங்கி வச்சுருப்போம். கொஞ்சம் நிறைய பூண்டெல்லாம் நம்ம வாங்கிட்டோன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, டக்குன்னு கெட்டு போயிடும். டக்குன்னு கெட்டு போகுதுன்றதை விட பூண்டு வந்து ஒரு மாதிரி பழுத்து போயிடும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக காற்று போயிட்டு வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், உள்ளக்க வந்து பூண்டு பல் இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த பூண்டை குறைஞ்சது ஒரு 4 மாதமாவது நம்ம வாங்கின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பூண்டோட தலைப்பகுதியை லைட்டாக இந்த மாதிரி நெருப்பில் காட்டிக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டோட தலைப்பகுதியில் மட்டும்தான் நெருப்பு படணும், பூண்டு பல்லில் பற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பூண்டில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது வந்து டக்குன்னு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வந்து நெருப்பில் காட்டி நல்லா சீல் ஆகிடும். இதுக்கு மேலே இதுக்குள்ளே வந்து காற்று எதுவும் போகாது. ஸோ நம்ம பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். பூண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாலையும் அடியில் இந்த மாதிரி உப்பு தூவி விட்டுக்கோங்க. உப்பு வந்து நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். பூண்டை இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வராது. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் கை தவறி கொட்டிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சோ தான் துடைப்போம். அந்த மாதிரி பேப்பர் துணி எல்லாம் வச்சு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தான் துடைச்சாலும் எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன இடத்துல தான் எண்ணெய் கொட்டியிருக்கு, பட் துடைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இழுவிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் டக்குன்னு எந்த கஷ்டமுமே இல்லாமல் இந்த எண்ணெயை எப்படி க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொட்டின உடனேவே அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம வந்து மாவு தூவி விட்டுக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தூவியிருக்கேன். கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை அரிசி மாவு எது வேணாலும் நம்ம தூவிக்கலாம். நம்ம தூவி விட்டுருக்க இந்த மாவு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும், மாவு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வச்சோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் கொட்டின தடமே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மரக்கரண்டி இருக்கும். பெரும்பாலும் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மரக்கரண்டியை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டா ரொம்ப சீக்கிரமாக இதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்டியை பாருங்கள், இதில் இந்த இடத்துலலாம் நல்லா கிராக் விழுந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே போதும், டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே கரண்டியை கழுவிட்டு ஃபுல்லாக காய விட்டுருங்க. ஈரத்தோடையே நீங்கள் வந்து ஸ்பூன் ஹோல்டர்லேயோ இல்லை ட்ராயர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மரக்கரண்டிலையுமே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்போது கரண்டியோட ஷைனிங்கும் மாறாது. அது மட்டும் இல்லாமல் இதில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிராக்கும் விழாது. ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கத்திலலாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா இதை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தட் வந்து ஒரு சூப்பரான ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம கத்தியை ஷேர் பண்ணோன்னா நம்ம தெருவிலலாம் கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க தெரியுமா, அவங்க கிட்ட கொடுத்து ஷேர் பண்ண அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஷார்ப்பாக இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு தாள் எடுத்துக்கோங்க. இதை வந்து சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த உப்புத்தாள் வச்சு கத்தியை நல்லா அழுத்தி வேகமாக தேய்ச்சி விடுங்க. இந்த மெத்தடில் நம்ம தேய்க்கும் போது வந்து கத்தி சூப்பராக ஷார்ப் ஆகிடும். எல்லா கத்தியுமே நம்ம இதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கத்தி ஷேர் பண்ணும்போதும் நீங்கள் வேறு பீஸ் கட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கத்தி, அருவாமனை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தடில் ஷேர் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க. முட்டை எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து முட்டை வைக்க போகிற டப்பாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை அதோட கூர்மையான பகுதி கீழே வர மாதிரி நம்ம வைக்கணும். முட்டையோட ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அந்த பகுதியை நம்ம அடியில் வச்சுட்டோன்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும்.
நான் வந்து வெளியிலேயே வைக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. முட்டையை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதோட கூர்மையான பகுதி கீழே வர மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கண்ணுக்கு போடுற கண்ணாடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கண்ணாடி கூட வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத் தருவாங்க. இதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். பட் நாளடைவில் போக போக பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்து ரொம்ப பழசு மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்து நிறைய அழுக்காயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியை நம்ம புதுசு மாதிரியே நல்ல பளிச்சுன்னு எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வினிகர் தான். வினிகரை இந்த துணியில் கொஞ்சமாக தொட்டுட்டு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது கண்ணாடியிலேருந்து தூசி அழுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு போயிடும். கண்ணாடியும் நமக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணுக்கு போடுற கண்ணாடி மட்டும் இல்லை, நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்ணாடி வந்து நல்ல பளிச்சுன்னு வந்துடும். மிக்ஸி ஜாரில் நம்ம எப்போயாவது சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். ஏதாவது கீமா மசாலா பண்ணுறதுக்கு கட்லெட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து இதில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை தடவை இந்த மிக்ஸி ஜாரை கழுவினாலுமே சரி இதில் ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு அரைச்சாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் கீழே பிளேடில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாக வந்துடும். நம்ம மிக்ஸி ஜாரும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பொதுவாகவே சோடா உப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் இருந்ததுன்னா அதை சுத்தமாக எடுத்துடுற தன்மை இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸியும் நல்லா க்ளீன் ஆகிடும். இதிலேருந்து இனி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. நம்ம தாராளமாக மற்ற பொருட்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டில் கதவு வந்து இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அது ஒவ்வொரு தடவையும் திறக்கும் போதும் மூடும் போதும் ஒரு மாதிரி கீச் கீச்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கதவு வந்து சத்தம் வராமல் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து திறந்து மூடணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எண்ணெய் போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம கதவுலலாம் வழியும். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் கீழே வடிகிறதுனால ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காயிரும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த கதவை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய சோப் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பழைய சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வச்சு இந்த கதவோட ஜாயிண்டில் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சோப் வச்சு தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா லூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கதவு திறந்து மூடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சத்தமும் வராது, கதவும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.